சிலரெல்லாம் அப்படியே டிப்ரெஸோட உச்சக்கட்டத்துக்கு போயிடுவாங்க இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக. அப்புறம் பல ஆயிரக்கணக்குல செலவு பண்ணலாமான்னு யோசிப்பாங்க. சொல்ல முடியாது. நிறைய பேர் போயிட்டு இப்ப லட்சக்கணக்குல வந்து டாக்டர், பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல், கிளினிக் இப்படி எல்லாம் விசிட் பண்ணி நிறைய பணம் கூட செலவு பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அது எல்லாமே எதுக்காக அப்படின்னா, இந்த நம்மளோட ஹேர் வந்து நல்லா டென்சிட்டியா இல்லாம ரொம்ப ஹேர் ஃபால் ஆகிட்டு அப்படியே ஒரு அடர்த்தியே இல்லாம பாக்குறதுக்கு ஒரு பொலிவே இல்லாம இந்த தலையில இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஹேர் வந்து கம்மியா இருந்தபடியா ஒரு தோற்றம் எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா ரொம்ப எப்படி சொல்றது, அவங்க வந்து பை பாட்டம் ஹார்ட் ஏதோ ஒரு மன உளைச்சலுக்கு உள்ளாகிறது உண்மைங்க. அது உண்மையா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் தான் உங்க தேஜாஸ்ரீ என்கிற அஸ்வினியா சீதாராமன். நம்மளோட சேனல்ல நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த லாங் வீடியோ மேக் பண்றதுக்கு காரணம் இது சிம்பிளி நான் ஷார்ட்ஸ்ல மட்டும் கொடுத்துட்டு போயிடலாம்னு நான் நினைச்சேன். பட் நம்ம நடத்துற டெய்லி கண்டக்ட் பண்ற லைவ் ப்ரோக்ராம் நேரலையிலேயே வந்து நிறைய பேர் அக்கா உங்க ஸ்கின் கேர் சொல்லுங்க, உங்க ஹேர் கேர் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் இவ்வளவு ஷார்ட்டான ஹேர் வச்சிருக்கும் போதே இப்படி நிறைய பேர் வந்து கேக்குறாங்க. ஆனா நான் ஆக்சுவலி என்னோட ஹேர் வந்து எனக்கு இடுப்புக்கு கீழே தான் நான் 12th படிக்கும் போதெல்லாம் நானா திமிரு எடுத்து என்ன பண்ணிட்டேன், ஏர்லைன் வந்து போயிட்டு நான் கோர்ஸ் ஜாயின் பண்ணும்போது ஒரு இது வரைக்கும் நான் வந்து ஷார்ட்டா கட் பண்ணிட்டேன். நான் இது வரைக்கும் ஷார்ட்டா கட் பண்ணி நிறைய டைம் கட் பண்ணிட்டேங்க. போட்டக்ஸ், ஹேர் ஸ்ட்ரைட்டனிங், ஸ்மூதனிங் அண்ட் என்னென்னலாம் ஹேருக்காக ட்ரீட்மெண்ட் இருக்கு எல்லாமே பண்ணியிருக்கேன். நான் ஹேருக்காக என்னென்னலாம் வந்து மிஷின் போட்டு எவ்வளோ டிசைன் பண்ணி எவ்வளோ ஸ்டைலிஷ் பண்ணி காமிச்சிக்க முடியுமோ நம்மளை எக்ஸ்போஸ் பண்ணி கலரிங் அது இது என்னென்னமோ பண்ணிட்டேன். பண்ணி கர்லிங் முதற்கொண்டு பெர்மனன்ட் கர்லிங் முதற்கொண்டு பண்ணியிருந்தேன் துபாயில இருக்கும்போது. சோ அதுக்கப்புறமா ஒரு ஸ்டேஜுக்கு மேல இது நம்மளோட ஹேரே கிடையாது, நம்ம ஹேர் வந்து ஸ்கூலிங் லைஃப்ல அவ்வளோ அழகா இருக்குமே, அவ்வளோ லாங்கா இருக்கும், அதுவே அழகா இருக்குமே. ஆனா இப்ப நம்ம ஆர்டிபிஷியலா நம்ம வந்து போறோம், செட் பண்றோம், அது ஒரு கொஞ்சம் பீரியட் வருது, அதுக்கப்புறம் ஃபுல்லாவே ஹேர் ஃபால் ஆகுது, அப்புறம் ஹேர் ஃபால் ஆயிட்டு ரொம்ப மெலிசா ஆகிக்கிட்டே வருது. அந்த பார்ட் மட்டும் நம்ம கட் பண்றோம். எப்பயுமே நமக்கு கரெக்டா அந்த வயிறுக்கு கீழே கொஞ்சம் தூரம் வரைக்கும் தான் வந்து அந்த ஹேர் இருக்க மாதிரி இருக்கு, அதுக்கு மேல லென்த் வளரவே மாட்டேங்குதே அப்படின்னு எனக்கா புத்திக்கு எட்டுனதுக்கு அப்புறம் போயிட்டு ஃபுல்லாவே கட் பண்ணிட்டு வந்துட்டேன். எது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் ஹேரோ அது வரைக்கும் ஃபுல்லாவே கட் பண்ணிட்டு வந்துட்டு இனிமே வந்து மிஷினே போடக்கூடாது. நம்ம ஜஸ்ட் லைக் தட் கூட மிஷின் போடக்கூடாது, அதாவது ஸ்ட்ரைட்டனிங் மிஷின் போடக்கூடாது. ரொம்ப எதனா வெக்கேஷன் எங்கன்னா டூர் போனா அந்த மாதிரி டைம்ல தலை காய வைக்க முடியலனா மட்டும் ப்ளோ ட்ரை போட்டுக்கலாம், இல்ல ட்ரையர் போட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டு ஃபுல்லா இந்த லெவல் கட் பண்ணிட்டு வந்துட்டேன். போயிட்டு இப்பதான் கொஞ்சம் லைட்டா க்ரோத் ஆயிருக்காது, இவ்வளவு தூரம் கட் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்புறம் அதுலயும் கொஞ்சம் குச்சி குச்சியா நீட்டா இருந்துச்சு ஸ்ட்ரைட்னிங் பண்ண அந்த ஹேர் எல்லாம். அது எல்லாமே முடிஞ்சா நான் உங்களுக்கு வந்து இங்க அட்டாச் பண்றேன், ஓகேவா? அதெல்லாம் கூட திரும்பவும் போயிட்டு இன்னொரு முறை கட் பண்ணேன். அதனால இப்போ ஓரளவுக்கு இந்த ஹேர் எனக்கு இருக்கு. இதையே வந்து நம்ம லைவ் கண்டக்ட் பண்ணும்போது ஒரு தங்கச்சி அக்கா உங்க ஹேர் ஸ்டைல் மம்தாவா ஹேர் ஸ்டைல் மாதிரி இருக்கு, நீங்க என்ன யூஸ் பண்றீங்க, ஹேருக்கு எதனா டிப்ஸ் சொல்லுங்க, ஃபேஸ் ஸ்கின்க்கு எதனா டிப்ஸ் சொல்லுங்க. நிறைய பேர் நம்ம லைவ்ல பேசினபடியா தான் நான் இந்த லாங் வீடியோ உங்களுக்காக மேக் பண்றேன். ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோ கொடுத்திருந்தேன், நீங்க பாத்திருப்பீங்க. மேபி பார்க்கலன்னா பாருங்க. இந்த ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ண பெஸ்ட் ரிசல்ட் தரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்வேன். ஏன்னா இது வந்து ஹேர் ஆயில் தான், ஜிந்த்ரா பிராண்ட், ஓகேங்களா? ஜிந்த்ரா பிராண்ட்ல மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து லண்டன் இம்போர்ட்டட் ப்ராடக்ட் தான். இந்த ஒரு ஆயில்ல எக்கச்சக்கமான ஆயில் வந்து சரியான மெஷர்மெண்ட்ல இன்கிரிடியன்ஸ் ஆட் பண்ணி இந்த ஒரு ஆயில் வந்து 100 ml நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஆயில் வேணும்னா நான் வந்து உங்களுக்கு ஸ்கிரீன்ல வந்து நம்பர் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க டைரக்டா த்ரூவா வாட்ஸ்அப்ல புக் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல இருக்க பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஆயில் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, எப்பவுமே எல்லா ஆயிலும் யூஸ் பண்ற மாதிரி தான் ஒரு வாரத்துல 3 days, வீக்லி 3 days மட்டும் யூஸ் பண்ணா போதும். ஒன்னை விட்டு ஒரு நாள் ஆல்டர்னேட் டேஸ்ல யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா தலைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 டைம்ஸ் வைக்கும்போது ஒரு 1 hour கழிச்சு வாஷ் பண்ணிடுங்க. உங்களுக்கு நல்லா செட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நைட்டு வச்சுட்டு ஹோல் நைட் அப்படியே ஸ்டே பண்ணிட்டு மார்னிங் எழுந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். நான் எப்பயுமே எந்த ஆயில் வச்சாலும் மேக்ஸிமம் 2 hourல வாஷ் பண்ணிடுவேன். நான் ரொம்ப நேரம் விடவே மாட்டேன். என்ன கூட ஒரு நாள் வச்சுட்டு அடுத்த நாள் சோம்பேறித்தனமா நம்ம விட்டுட்டோம் அப்படின்னாவே 3வது நாள் நீங்க இன்னைக்கு வச்ச எண்ணெய் உங்க தலையில இருக்கு அப்படின்னாவே, இன்னைக்கு வச்ச எண்ணெய் 3வது நாள் இருக்கு அப்படின்னாவே இந்த ஹோல் டே உங்களுக்கு தலையில சில நமக்கு வந்து வியர்வை அதெல்லாம் வருது இல்ல, நம்மளோட பாடியில இயற்கையாவே நிறைய விஷயங்கள் வெளியேறும். நம்மளுடைய பாடி வந்து உள்ளுக்குள்ள இருக்க டாக்ஸின்ஸ பல வழிகள்ல வெளியேற்றும். அது மாதிரி வியர்வை,
அது மாதிரி தலையில கூட ஸ்வெட் ஆகும், இன்னும் காற்று, இப்படி நிறைய வழிகள் மூலமா வெளியேறும். அப்படி வெளியேறுது இல்ல, அப்படி வெளியேறது எல்லாமே அப்படியே ஸ்கால்ப்லயே இருக்கும். அந்த எண்ணெயோட சேர்ந்து அது அப்படியே அழுக்கா மாதிரி அது ஒரு 24 ஹவர்ஸ் மேக்சிமம் 30 ஹவர்ஸ்க்கு மேல நீங்க இன்னைக்கு வச்ச எண்ணெய் அப்படியே கண்டினியூ ஆகுதுனாவே அது உங்களுக்கு கண்டிப்பா ஹேர் ஃபால், பொடுகு எல்லாமே வர வைக்கும். ஒரு நாளைக்கு 100ல இருந்து 150 முடி வந்து விழறது நார்மல். அப்படி உங்களுக்கு உதிருது அப்படின்னா நீங்க அதை நினைச்சு பயப்பட வேண்டாம். பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் போகணும், டாக்டர் கிட்ட போகணும், ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும், ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணா நம்ம பயங்கரமா ஹேர் க்ரோத் பண்ணிடலாம். இப்படி எல்லாம் நினைச்சிட்டு மன உளைச்சல் ஆனீங்கன்னா நீங்க ஆகிற அந்த ஸ்ட்ரெஸ் இல்ல, அந்த ஸ்ட்ரெஸ்ஸே உங்களுக்கு இன்னும் அதிகமான ஹேர் ஃபால் வந்து வர வச்சிரும். 150 முடி கொட்டுற இடத்துல 300 முடி கொட்டும். நீங்க ஒரு 100 முடி 150 முடி தான் பர் டேக்கு வந்து ஃபால் ஆகுதுன்னா விட்டுடுங்க. அது தட்ஸ் நார்மல். நீங்க வந்து டே டு டே லைஃப்ல ஹேருக்காக சாப்பிடக்கூடிய ஃபுட்ல என்னென்னலாம் நம்ம சாப்பிட்டா இன்னும் ஹெல்தியான ஒரு ஹேர் நமக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு இன்டேக்கும் கரெக்டா எடுத்துக்கோங்க. அட் த சேம் டைம் ஏதாச்சும் ஒரு ஆயில் யூஸ் பண்ணி தானே ஆகணும். ஏதாச்சும் ஒரு ஆயில யூஸ் பண்றதுக்கு பதிலா இந்த வீடியோ உங்க கண்ணுல சிக்கி இருக்கு நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த ஆயில நீங்க யூஸ் பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா சச் அ ஒண்டர்ஃபுல் ப்ராடக்ட். ஏன்னா நான் ஃபீல் பண்ணிருக்கேன், அதனால தான் உங்ககிட்ட சொல்றேன். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் உங்களுக்கு ஒரு முறை எண்ட் ஆஃப் த வீடியோல யூஸ் பண்ணியும் காட்டுறேன். ஓகேவா? யூஸ் பண்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் பார்த்துடலாமா? பிருங்கராஜ் ஆயில், கரிசலாங்கண்ணி. நம்ம அம்மாச்சி எல்லாம் வந்து நிறைய வெட்டி வேறு அது இதுன்னு சொல்லி பல மூலிகை போட்டு அது கூட கரிசலாங்கண்ணியும் போட்டு அப்படியே ஆயில் தேங்காய் எண்ணெயில கொதிக்க வச்சு ஒரு எண்ணெய் ரெடி பண்ணி தடுவாங்கல்ல, அந்த வேலைலாம் நமக்கு மிச்சப்படுத்திட்டாங்க. பிருங்கராஜும் இதுல ஆட் ஆகியிருக்கு. ஸோ இது வந்து ஹேருக்கு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் அண்ட் நரிஷிங் அண்ட் கண்டிஷனிங் எல்லாம் கொடுக்குதுன்னு சொல்றாங்க. இந்த கரிசலாங்கண்ணி வந்து நம்ம ஹேருக்கு சத்தா எடுத்துட்டு போகும்போது, அது ஆயில் மூலமா எடுத்துட்டு போகும்போது இன்னும் மோர் த பெனிஃபிட் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்றாங்க. ஆம்லா ஆயிலும் சரியான மெஷர்மெண்ட்ல ஆட் பண்ணிருக்காங்க. சோ என்ன பண்ணுது, ஆம்லானாலே நமக்கு ஹேருக்கு தான் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். முடி நல்லா growth ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நல்லா நீளமா இது வரைக்கும் ஒரு இடுப்பு கீழே வரைக்கும் நான் சொல்லல. ஏன்னா பிகாஸ் திஸ் இஸ் நாட் அ எக்ஸ்டென்ஷன். 20,000 30,000 40,000 போய் கொடுத்து இது வரைக்கும் இடுப்பு கீழே வரைக்கும் 1 லட்ச ரூபா போனா 1 லட்ச ரூபா கிட்ட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தயாரா இருந்தோம்னா இடுப்பு கீழே நமக்கு என்ன பண்ண முடியும், அந்த ஹேரை வந்து கொண்டு வர முடியும். அது எக்ஸ்டென்ஷன் மாதிரி உங்களுக்கு எடுத்த உடனே ஒரே நாள்ல ஒரே மாசத்துல அரைய மாசத்துல இவ்வளவு நீட்டு வந்துரும் நான் சொல்லல. ஆனா இருக்கிற முடி உங்களுக்கு இயற்கையா ஒரு growth இருக்குல்ல, அந்த இயற்கையான growth வந்து நல்லா ஹெல்த்தியான growth-ஆ இருக்கும். நல்லா முடி வந்து ஆரோக்கியமா இருக்கும். முடி வந்து ஹெல்த்தியா வளர ஆரம்பிச்சிடுச்சுனாவே உங்களுக்கு வளர்ச்சி தடப்பட்டு போய் நிக்குது இல்ல, அந்த ஸ்டேஜை தாண்டி வளர ஆரம்பிச்சிடும். அப்புறம் அந்த அடர்த்தி கம்மியா இருக்கிறதும் அடர்த்தியா வர ஆரம்பிச்சிச்சுனாவே நீங்க தெரிஞ்சுக்கலாம். சீசம் ஆயில் ஆல்ரெடியே நான் ஷார்ட்ஸ்ல இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். ரிப்பீட் பண்ற மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் முழுமையா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு நான் என்ன கன்வே பண்ண வரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியரா புரியும். சீசம் ஆயில் வந்து முடி மட்டும் வந்து உங்களுக்கு நல்லா சாஃப்டா இருந்தா போதும், கண்டிஷனிங்கா இருந்தா போதுமா? இல்ல, ஸ்கால்ப்பும் நம்ம வந்து நல்லா கண்டிஷனிங்கா மாய்ஸ்சரைசரா சாஃப்டா வச்சுக்கணும். அப்படின்னா அந்த growth நல்லா ஹெல்தியான growth-ஆ இருக்கும். அதுக்காக தான் சீசம் ஆயில் ஆட் பண்ணிருக்காங்க. சன்ஃபிளவர் ஆயில் வந்து மாய்ஸ்சரைசராகவும் இருக்கு. அட் த சேம் டைம் எவ்வளோ அடர்த்தியான முடி வளர்ந்தாலும் இந்த தலபாரமா வெயிட்டா ஐயோடான்னு ஃபீல் பண்ணாத மாதிரி ஒரு லைட் வெயிட்டான ஃபீல் வந்து நமக்கு கிடைக்கும். அதுக்காக முடியே வந்து லைட் வெயிட்டா இருக்குமா, நல்லா வளராதா, நல்ல growth இல்லையானா இல்ல, நமக்கு வந்து அந்த ஆயில் உள்ள நமக்கு ஸ்கேல்ப்ல வேலை செய்யறதுனால சன்ஃபிளவர் சீடுக்குன்னே இருக்கக்கூடிய மகத்துவம் நம்மளுடைய தலையில பாரம் இருக்கிற மாதிரி தெரியாம லைட் வெயிட்டான ஒரு ஃபீல் கிடைக்கும். ஓகேவா? அதுக்காக தான் சன்ஃபிளவர் ஆயில் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆலிவ் ஆயில் சேம் தான். ஆலிவ் ஆயிலுமே வந்து சாஃப்டா இருக்கணும், முடி நல்லா மென்மையா இருக்கணும். அதுக்காக தான் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணிருக்காங்க. ஜொஜோபா ஆயில்னு ஒண்ணு வந்து இதுல வந்து யூஸ் பண்ணிருக்காங்க, ஆட் பண்ணிருக்காங்க. அது என்னன்னா ஜொஜோபா எண்ணெய் தான் தமிழ்லயுமே சொல்லுவாங்க. நல்ல மலை பிரதேசங்கள்ல காடுகள்ல எல்லாம் இருக்கக்கூடிய மூலிகை புதர் தாவரங்கள்ல இருந்து ஒரு மாதிரியான விழுது வந்து பிசின் மாதிரி ரெடி ஆகி கிடைக்கும். அதை எடுத்துட்டு வந்து ஆயிலா மாத்தி அந்த ஆயில்ல இருந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த மெஷர்மெண்ட்ல மட்டும் ஆட் பண்ணிருக்காங்க. சோ பயங்கரமான ஒரு ஹேர் ஃபால் இருக்கு அப்படின்னா கூட அவங்க யூஸ் பண்ணா கண்டிப்பா இந்த ஆயில் வந்து ஒரு பெஸ்ட் ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படின்றதுதான் என்ன கேட்ட உண்மை அப்படின்னு நான் சொல்வேன். இஃப் யூ வாண்ட், ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு நீங்க தாராளமா வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் புக் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் புக்கிங் தான் அவைலபிள் இருக்கு நவ். ஓகேவா? கேஸ்டர் ஆயில்னாவே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லா ஆயிலுடைய பொட்டானிக்கல் நேமும் நான் ஆட் பண்றேன் பாருங்க. அந்த பொட்டானிக்கல் நேம்ல இருக்கக்கூடிய தாவரம் என்ன பெனிஃபிட்ஸ் தருது அப்படின்னு போயிட்டு கோ த்ரூ பண்ணுங்க. நீங்க அப்படியே டைரக்டா பிளைண்டா வாங்க வேண்டாம். கோ த்ரூ பண்ணிட்டு கூட உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் வாங்கிக்கோங்க. இட்ஸ் நாட் அ ஃபோர்ஸ், கம்பல்சரி கிடையாது. உங்களுக்கு தேவைப்பட்டா மட்டும் வாங்கிக்கோங்க, இல்லைன்னா நீங்க காசு வேஸ்ட் பண்ணுன்ற அவசியம் இல்லை. ஓகேவா? இவ்வளவு கான்பிடண்டா சொல்றேன் அப்படின்னா அப்ப நீங்களே யோசிச்சுக்கோங்க அந்த ப்ராடக்ட் ஒர்த். அதனால தான் நான் அப்படி சொல்றேன், புரியுதுங்களா? சோ அதோட பொட்டானிக்கல் நேம்
நேமும் நான் உங்களுக்கு ஆட் பண்றேன். என்னடா இது ஏதேதோ பேர் புரியாத பேர்லாம் சொல்றாங்கலாம் நினைக்க வேண்டாம். அந்த பொட்டானிக்கல் நேம் நீங்க ஜஸ்ட் போயிட்டு கூகுள்ல வந்து போட்டீங்க அப்படின்னாவே அதோடைய பெனிஃபிட்ஸ் என்னன்னு தெரிஞ்சிடும். அப்ப அந்த மாதிரியான தாவரங்கள், இலைகள், மூலிகைகள்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு எண்ணெய் அது எல்லாமே சேர்த்து மெஷர்மெண்டா, சரியான மெஷர்மெண்டா அது வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சர் ஆயிட்டு நமக்கு வருது அப்படின்னும் போது அது எவ்வளவு ஒர்த்தான ஒரு ப்ராடக்டா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. விட்டமின் இ முதற்கொண்டு ஆட் பண்ணிருக்காங்க. எல்லா ஆயிலுமே விட்டமின் இ வரும். அதனால தான் நான் லாஸ்டா உங்களுக்கு சொன்னேன். இப்போ சில பொட்டானிக்கல் நேம் எல்லாம் சொல்றேன் பாருங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ஹைலைட்டான ஒரு இன்கிரிடியன்ட். அதனால தான் நான் வந்து ஹைலைட் பண்ணி சொல்றேன். நான் ஹைலைட் பண்ணாத நிறைய இன்கிரிடியன்ஸ் இதுல இருக்கு. நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கே ஃபுல் இன்கிரிடியன்ஸ் டீடைல் வந்துடும். இல்லனாலும் நான் சைட்ல ஆட் பண்றேன், நீங்க பாத்துக்கோங்க. இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க பாத்துக்கோங்க. ஓகேவா? விட்டமின் இ இல்லாம பிராமி, பெகதா, லிக்ரைஸ் அப்படின்றது என்ன, தமிழ்ல அதிமதுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பலூன் வைன், இது எல்லாமே வந்து பொட்டானிக்கல் நேம். நான் சொல்றது எல்லாமே ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு எக்ஸ்க்ளூசிவான பெனிஃபிட்ஸ் இருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க டீடைல்டா நான் வந்து நேம் எல்லாமே இங்க சைட்ல கொடுக்குறேன். நீங்க அதை போயிட்டு கோ த்ரூ பண்ணிட்டு கூட நீங்க என்ன பண்ணலாம், இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப லாங் லைஃபுக்கு ஒரு 50-60 வயசுல கூட ஒரு 20-25-30 வயசு பொண்ணுக்கு இருக்கிற ஹேர் உங்களுக்கு இருக்கும். நீங்க தான் டிசிஷன் எடுத்துக்கணும். உங்களை நீங்க எப்படி செல்ஃப் லவ் பண்ணணும், உங்களை நீங்க எப்படி செல்ஃப் கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்க தான் டிசிஷன் எடுக்கணும். சோ நான் வந்து I would like to say now I am 31. I proud of myself. நான் ரொம்ப பெருமையா தான் ஃபீல் பண்றேன். எனக்கு வந்து ஐயோ நான் இப்பதான் 16 ஊஞ்சல் ஆடுதுன்னு நான் சொல்லல. என்னோட ஏஜ் இதுதான். ஆனா நான் வந்து என்னோட செல்ஃப் லவ் எனக்கு ரொம்ப ஜாஸ்தி. நான் வந்து ஐ லவ் மை செல்ஃப் அப்படின்றதுல ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா இருப்பேன். அது மட்டும் இல்லாம கொஞ்சமா எனக்கு ஏதாச்சும் என்னோட உடம்புல ஏதோ பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா, அது முடியா இருக்கட்டும், ஸ்கின்னா இருக்கட்டும், நெயிலா இருக்கட்டும், இல்ல எந்த இடத்துலயா இருந்தாலும் சின்னதா எனக்கு பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சுன்னா அதை எப்படி சீக்கிரமா டேக்கிள் பண்ணி வந்து வெளியே வருது அதுல இருந்து தான் நான் ஃபர்ஸ்ட் முயற்சி எடுப்பேன். அது போலதான் உங்களோட மைண்ட் செட்டும் இருக்கு. பட் வழி தெரியல அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீப் வாட்சிங் ஆன். ரெகுலரா நம்ம ஃபேமிலியில பிபிடி ஃபேமிலி, பாம்பே வாழ் தமிழ் பொண்ணு ஃபேமிலியில நீங்களும் ஒரு சப்ஸ்கிரைபரா ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெகுலரா நான் கொடுக்கக்கூடிய வீடியோஸை நீங்க பாருங்க. இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வீடியோஸ் மட்டும் கிடையாது, நம்ம சேனல்ல நிறைய மோட்டிவேஷன்ஸ் வீடியோஸ் கூட இருக்கு. வேலு நாச்சியார் அம்மையார் பத்தி எல்லாம் பேசியிருக்கேன். அது மட்டும் இல்லாம தினமும் லைவ் கான்டாக்ட் பண்றேன் ஆஃப்டர்நூன் 12 o'clock. அதுல வந்து நிறைய இச்சை நாய்கள், எச்சை குணங்களை கொண்டு வந்து துப்புவாங்க தான். நம்ம அதெல்லாம் கண்ணும் காணாம போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நம்மளோட குறிக்கோள் என்னவோ அதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். அதுல நிறைய பேர் வந்து சாக்கடை அள்ளி தெளிச்சாங்கன்னா அதெல்லாம் நமக்கு கவலை பண்ணுன்ற அவசியமே கிடையாது. புரிஞ்சுதுங்களா? சோ இப்ப இது எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத நம்ம யூஸ் பண்ற வீடியோவா பாத்துட்டு வாங்க. ஆயில் வந்து கொஞ்சம் ப்ராப்பரா வைங்க. எனக்கு வந்து எனக்கே வச்சுக்கிறது ரொம்ப கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதனால நான் என்ன பண்ணுவேன், நாட் ஓன்லி ஜிந்த்ரா பிராண்ட் ஆயில், ஜென்ரலி என் வீட்டில் என் அம்மா வச்சு விடுவாங்க. அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன், இங்கேருந்து ஆயிலை கையிலேயே எடுத்துகிட்டு போயிடுவாங்க பார்லருக்கு. ஆயில் மசாஜ் நான் எடுக்கிறேன் தலைக்கு அப்படின்னா, அப்போ வந்து பார்லரில் நான் அவங்க வைக்கிற ஆயில் நான் வந்து வைக்க சொல்ல மாட்டேன். நான் கொண்டு போகிற ஆயிலை ஹீட் பண்ணி எனக்கு தலை ஃபுல்லாக வச்சு எனக்கு மசாஜ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லுவேன். ஜஸ்ட் 250 rupees 300 rupees அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ தலைக்கு மட்டும் ஹேருக்கு எண்ணெய் வைக்கிறதுக்கு அம்மா வேணும். அம்மா இல்லைன்னா நம்ம தலை வந்து நாசமாயிடும் தெரிஞ்சு புரிஞ்சதுனால நான் நேராக எதுக்கோ செலவு பண்ணுறோம். தலைக்கு எண்ணெய் வச்சு நல்லா அழகாக ஒரு மசாஜ் கொடுத்துட்டு வாரத்துக்கு ஒரு முறை 2 வாரத்துக்கு ஒரு முறை நம்ம ஒரு 250 ரூபாலேருந்து 300 ரூபா நம்ம ஹெல்த்துக்காக செலவு பண்ணல, ஒன்றுமே தப்பு இல்லைன்னு பார்லர் தாங்க போயிட்டு எண்ணெய் வச்சுக்கிட்டு வருவேன். அவங்களே எனக்கு ஹேர் வாஷ் பண்ணி கொடுத்துருவாங்க 1 hour 1.5 hour கழிச்சு. ஸோ நம்ம வீட்டுக்கு வந்து இன்னொரு முறை ஒரு மைல்டு ஷாம்பு வச்சு நம்ம சாட்டிஸ்ஃபைடாக இருக்க அளவுக்கு ஹேர் வாஷ் பண்ணிக்க வேண்டியதான். உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் இப்போ உங்களுக்கு ஆயில் வச்சு காட்டுறேன். வகுடு மாதிரி முன்னாடி நான் 3 வகுடு, பின்னாடி ஒரு 4 வகுடு, அந்த மாதிரி எடுத்து வகுடு மாதிரி வச்சு நல்லா ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் எங்கெங்கெல்லாம் எனக்கு கொஞ்சம் ட்ரையாக ஃபீல் ஆனதோ அங்கே எல்லாமே கூட கொஞ்சம் ஆயில் வச்சு நல்லா மசாஜ் பண்ணிக்கிட்டேன். நீங்க எதுக்கு போய் லட்சக்கணக்கில் 1000 கணக்கில் போயிட்டு டாக்டர் கிட்ட பல கிளினிக்ல பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்து ஏன் காசு வேஸ்ட் பண்ணணும், ஏன் மன உளைச்சல் ஆகணும்? சிம்பிளா இந்த ஒரு ப்ராடக்ட்டை வாங்கி ரெகுலரா யூஸ் பண்ணுங்க. தட்ஸ் மை ரெக்வஸ்ட்னு கூட வச்சுக்கலாம் நீங்க. ஸோ இப்போ நம்ம ஆயில் வந்து கம்ப்ளீட்டா வச்சுட்டோம் தலைக்கு. இது அழகா வந்து சூப்பரா கொடுத்துருக்காங்க, தெரியுதுங்களா? இதோடைய அந்த அப்ளை பண்றது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து நல்லா ஃபோர்ஸா ப்ரெஸ் பண்ணா கூட ஒரு 2 சொட்டு வருது, அவ்வளவுதான். இந்த பாருங்களேன், இப்போ ஒரு இப்படி ப்ரெஸ் பண்ணா கூட 1 டைம் ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு 2-3 சொட்டு தான் விழுது. அப்போ அந்த ஆயில் வேஸ்ட் ஆகாது, நம்மள அறியாம அதிகமா ஆயில் வந்து கீழே கொட்டாது. அழகா ஒரு பேக்கேஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் யூஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க ஸ்க்ரீன்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த காலத்துல ஏன் சொல்லியிருக்காங்கன்னா,
உணவே மருந்துன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அந்த உணவே மருந்து அப்படின்ற ஸ்டைல மட்டுமே ஃபாலோ பண்ணா வேலைக்கு ஆகாது. ஏன்னா இப்போ நம்ம சாப்பிடுற ஃபுட்டே வந்து லிட்ரலி அது வந்து சொல்லப்போனா ஸ்லோ பாய்சன் தான். தண்ணியில இருந்து, குடிக்கிற தண்ணியில இருந்து, சுவாசிக்கிற காத்து வரைக்கும் எல்லாமே மாசாயிடுச்சு. எல்லாமே வந்து பொல்யூஷன் நிறைந்த உலகம் ஆயிடுச்சு. எல்லாத்துலயுமே வந்து நம்ம சிம்பிளா சொல்ல போனா டெக்னாலஜி ஜென்ரேஷன் வளர்ந்துருச்சு அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம பார்த்தாலும், நம்ம எல்லா ஹியூமனுமே நம்மளோட லைஃப்ல ஒரு பகுதியை ஆல்ரெடியே வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த வளர்ச்சிக்காக தியாகம் பண்ணி கொடுத்துட்டோம், தாரவாத்து கொடுத்துட்டோம். இருக்கிறதே 100ல 75 50 60 தெரியாம தான் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த காலகட்டங்களை நல்லா ஆரோக்கியமா வாழணும், ஹெல்த்தியா வாழணும். அட் த சேம் டைம் நம்ம ரொம்ப நம்மள செல்ஃப் லவ் பண்ணணும், நமக்கு தேவையான விஷயங்களை பண்ணிக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணியே நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். லட்சக்கணக்கில் போய் செலவு பண்ணி எக்ஸ்டென்ஷன் வச்சாதான் நம்ம முடி நல்லா இருக்கும், நம்ம உடல் நல்லா இருக்கும், ஆரோக்கியமா இருப்போம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. வீட்டில் இருக்கிறதையே நீங்க பயன்படுத்தினா போதும். வீட்டில் உங்களால வந்து பண்ண முடியல அப்படின்னா இது போல நல்ல டெஸ்டட் ப்ராடக்ட்னு சொல்லிட்டு இருக்கும் மார்க்கெட்ல. நிறைய குவாலிட்டியான ப்ராடக்ட் வெளியவே தெரியாம இருக்கு நிறைய பேருக்கு. ஸோ அந்த மாதிரி நான் யூஸ் பண்ணி எனக்கு நல்ல ஃபீல் கிடைச்ச ப்ராடக்ட் நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணுன்றதுனால தான் இந்த ஆயிலை பத்தி இவ்வளோ பெரிய ஒரு லாங் வீடியோவா நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். டு நாட் மிஸ் அவுட். மறக்காம இதை வாங்கி யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. 100 ml தான் வரும். 400-500 தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நீங்க கால் பண்ணி இல்ல நீங்க வாட்ஸ்அப் பண்ணாவே ஃபுல் ப்ரொசீஜர் என்ன அப்படின்றத சொல்லிடுவாங்க. நீங்க வந்து ஒரே ஒன்னா கூட வாங்கிக்க முடியும். அட் த சேம் டைம் பேக்கா மல்டிபிள் நேச்சுரல் ஹெல்த் கேர் ப்ராடக்ட் சேர்ந்து பேக்கேஜா கூட பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். தட் இஸ் யுவர் விஷ், டோட்டலி டிபெண்ட் அப்பான் யுவர் விஷ். ஓகேவா? ஓகே, வேற ஒரு அழகான வீடியோல நான் உங்களை பாக்குறேன். புரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ, பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் அக்கா உங்க ஹேர் கேர் சொல்லுங்க, ஹேர் கேர் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டு உங்களுக்காக நான் வீடியோ உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஹேர் சீரம் வீடியோவும் ஆல்ரெடி கொடுத்துருப்பேன். ஆயில்னா இந்த ஆயில் தான் நான் யூஸ் பண்றது. ஓகேவா? இதை தவிர்த்துட்டு ஊருக்கு போனேன்னா, பை நேட்டிவ் போனேன்னா வேணா என்னோட அம்மா ஏதாவது ஒரு தேங்காய் எண்ணெய் எதனா கொடுப்பாங்க, யூஸ் பண்ணிக்குவேன். ஓகேவா? அழகான அடுத்த ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது தேஜாஸ்ரீ என்கிற அஸ்வினியா சீதாராமன். நமது பயணம் தொடரும்.